சாக்லேட் உணவு வெர்சஸ் உண்மையான உணவு. உங்கள் கிளச்சுகளின் கீழ் என்ன இருக்கிறது பார்க்கலாம். மற்றும் இது டைனமைட். காத்திருக்கவும், இது உண்மையல்ல என்று நினைக்கிறேன். இது சாக்லேட்டினால் செய்யப்பட்டது. இதை போல நான் முன்பு எதுவும் வைத்திருப்பதில்லை. இது அற்புதமாக உள்ளது. இது முகம் குளிரா இருக்குது. அவள் அவைய உண்மையாகவே சாப்பிடுறாள். நிக்கோலே, நீ எல்லாவற்றையும் சாப்பிட்டாயா? காத்திருக்க அமைதி. காத்திரு காத்திரு காத்திரு. ஓ இல்ல, உங்களிடம் ஒரு சாக்லேட் ஒன்று இருந்தால் யாருக்கு உதவி தேவையா? நான் இரு பெண்ணுகளை பார்க்கிறேன். அவர்கள் உதவி கேட்கிறார்கள். நான் அவர்களை காண்கிறேன். உதவி? அழகான பெண்களே, என்ன நடந்தது? ஓ, இது டைனமைட். முதலில் உங்களை பாதுகாக்க வேண்டும். சிறப்பு. இப்போது டைனமைட் நேரம். ஓ, இது எப்படி செயல்படுகிறது? ஓ, வாருங்கள். இது வினோதமாக இருக்கு. ஓஹோ, நான் ஏதாவது தவறு செய்தேன். பெண் பிள்ளைகள், நான் போக வேண்டும். பார்த்து கொள்ளுகிறேன். என்னத்தான் சொல்ல வருகிறீர்கள்? உட்காருங்கள். எனக்கு ஒரு பூத பிள்ளை உள்ளது. ஓ, நீ சரி. நிக்கோல், நமக்கு மற்றொரு முற்றிலும் சமவெளி தேவை. மாயக்கோல் சறுக்குவர். சரி, யோசிக்கிறேன். அது சலிப்பூட்டாதது இல்லையா? சரி. நிக்கோல், குறுக்குவாள். ஆம், அவை நிச்சயமாக கம்பியை வெட்ட உதவும். ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது? எனக்கு பிடித்த நிறம் நீலம். அதனால் அதை வெட்டுகிறோம். ஒரு நிமிஷம் பெண்களே. இது சாக்லேட். ஓ, நல்லது. இது உண்மையான டைனமைட் இல்லை. ஆஹா, உங்களுக்கு இது ஒரு சவாலா இருக்கிறது. பிடிக. அருமை பெண்களே, அடுத்து போகலாம். வாவ், இது புதிய ஐபோன். ஓ, அருமை. யாருக்கு உண்மையானது இருக்கின்றது, யாருக்கு சாக்லேட் பதிப்பு இருக்கின்றது என்பதை பாருங்கள். ஜூலி, என்ன அது? இது வேலை செய்யலையா? ஆமாம், ஏனெனில் எனக்கு தர்சினை ஒன்று வைத்திருக்கிறேன். மிகவும் குளிர்ந்தது. எனக்கு ஒரு உண்மையானது உள்ளது. ஓ, ஆம், கடைசியாக ஒரு புதிய கைபேசி. இது புது. முற்றிலும் இது புதியது. குளிர்ந்தது. நான் செல்ஃபிகள் எடுக்கிறேன். ஓ, உண்மையா? என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். உங்களை பிச்சாக்கு. அவளுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இப்போது நான் என் சாக்லேட்டை சாப்பிட போகிறேன். இது கஷ்டப்படுத்துவதல்ல. ஓ, என் பைன், அது நொறுங்கி விட்டது. சரி ஜூலி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நீ மாத்தணுமா? எனக்கு உன் சாக்லேட் ஐபோன் வேணும். நன்று. உங்களுடன் வணிகம் செய்வது ஒரு மகிழ்ச்சி. என்ன? இது கோளாறாகிவிட்டது. நாங்கள் முடித்து விட்டேன். உண்மையானதை மீண்டும் எடுத்துக்கொள். இல்லை, கட்டப்பட்டது. என்னிடம் ஒரு சாக்லேட் சார்ஜர் உள்ளது. நான் ஒன்றை எண்ணித்தேன். நம்முடைய போனை சார்ஜருக்கு வைத்து விடலாம். நாம் ஆடுவோம். என் கைபேசி மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அருமை. என்ன இது சாத்தியமா? தீங்கிறது. ஜூலிக்கு போன் அப்படி செய்ய முடிந்தது என்றால் எனது போனும் அதே போல் வேலை செய்யலாம். நிக்கோல், உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பகுதியை பாரு. உங்களை பற்றி ஒரு உடல் முடிமுறை. அக்லாஷின் புதிய பொருட்கள். இவை சாக்லேட் முட்டைகள். வாவ், அருமை. யார் முதலில் தொடங்க போகிறார்கள்? வாங்க பெண்களே, தொகுப்பை நீக்குங்கள். என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். அதை முயற்சிக்க நேரம். ஆஹா, எவ்வளவு சுவையாக உள்ளது. உள்ள என்ன இருக்கிறது பாருங்கள். அது ஸ்கிட்டில்ஸ். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். புட்ரெடன்ஸ் அகற்றி விடலாம். என்னையும் முயற்சிக்கவும். அது அருவருப்பு. அது உண்மையான முட்டை. நிக்கோல், சிரிக்க நிறுத்து. ஆனால் நீ மிகவும் நகைச்சுவையோடு இருக்கிறாய்.
மற்றும் என்னுடைய சாக்லேட் முட்டைகளை சாப்பிட விரும்புகிறேன். அற்புதம். இங்கே என்ன இருக்கிறது? மால்டீசஸ். என்ன காலை ஜூலி, என் சாக்லேட் முட்டைதானா? முடியாது, அது உன் உண்மையான முட்டைகள். நீ ஏன் இவ்வளவு அழகா இருக்கிறாய்? ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் என் உண்மையான முட்டைகளில் ஒன்றை நிக்கோலுக்கு கொடுக்க போகிறேன். அவள் எப்படி ஆனார் என பார்க்கலாம். வாங்கலாமா? அந்தோ, நீ என்னக்காக பெரியதாக உள்ளதா? அதை நான் தொந்தரவு உங்கள் செய்கிறேன். கேள்விக்கு பதிலாக நான் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை கண்டுபிடிப்பேன். உண்மை முட்டைகள். பெண், இத பிடி. ஓ, அதுதான் நான் நக்கலானது. சரி நிறுத்து, எனக்கு ஒரு யோசனையும் உள்ளது. என்ன வேடிக்கை? அவை உண்மையானவை, அதனால நான் அவற்றை சமைப்பேன். ஒரு முட்டையை பாத்திரத்தில் உடைத்து அதை பாருங்கள். பருத்த முட்டைகள் வருகிறார்கள். நிக்கோல், உனக்கு ஒரு மந்திரம் காட்ட வேண்டுமா? இதை பார்த்து அந்த அப்படியெனில் 1 2 3 வாயோப்பா, இதோ ஒரு சின்னதாக கிண்டல். உங்கள் எப்படி பிடிக்கும்? சுட்ட முட்டைகள் ஆகிவிட்டீர்கள். நீ கண்டிப்பாக அவற்றால் மூடப்பட்டுள்ளாய். புதிய மோதல்களுக்கு நேரம் வந்துவிட்டது. இந்த முறை கோகோ கோலா பிரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு எதிராக சாக்லேட்டை யாருக்கெல்லாம் செட் செய்தார்கள் என்று தெரிவித்துக் கொண்டேன். சரி, அப்படியென்றால் அது நான் தான். இதை முயற்சிக்கலாம். வாவ், இது சாக்லேட். இது மிகவும் அருமையாக இருக்கிறது. மேலும் இதனுள் என்ன இருக்கிறது? வாவ், ஸ்கிட்டில்ஸ். அது மிகவும் அருமை. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போது நான் என் கோக் சாப்பிட போகிறேன். எடுத்துக்கொள்ள. ஓ இல்ல, ஓ இல்ல, ஓ, நான் அதை அதிகமாக குழப்பி விட்டேன். நான் கோகோ கோலாவில் மூழ்கி இருக்கிறேன். இது என்ன ஒரு கனவா காட்சி? இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? மேலும் என் சாக்லேட்டை ரசிக்கிறேன். சிக்கன் ஃப்ரைஸை பச்சிப்போம். இதுவும் சாக்லேட்டில் இருந்திருக்கிறது. சுவை. சாக்லேட் பண்டல்கள் சாதாரண பிரெஞ்ச் ஃப்ரைகளை விட மிகவும் சிறந்தவை. மேலும் அதற்கான பேக்கேஜிங் சாப்பிடக்கூடியதுதான். நான் இதை பற்புற பார்த்துடுறேன். ஓஹோ, இது உண்மையான காகிதம். அதெல்லாம் ஒக்கும் இல்ல. உண்மையாவா? சரி, நான் எனதுடானை முயற்சிக்கிறேன். இது கண்டிப்பா காகிதத்துக்கு மேலே சுவை பற்றி இருக்கிறது. அது நிச்சயம் சுவையானது. அது தொடங்க. எனக்கு இனிப்பான ஜெல்லி வேண்டும். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். அது வேணா? எனக்கு பிடிச்ச சோடாவை கடை ஒரு பாட்டில் வேணும். பாண்டாவோட ஒரு தோசை. ஓ, எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். முதலில் அதை பத்தி முயற்சி செய்யலாம். ரொம்ப ருசியானது. அடுத்து சான்ஸ் பயன்படுத்தப்படும் துணை. இருங்கள். ஹனி குடிப்பது முதல் முறை நான் பார்த்திருக்கிறேன். வாருங்கள் குவென்டின். எனக்கு ஏதும் மீதமில்லை. ஓ, உண்மையிலே ஒரு சொட்டு மட்டும். ஆனால் அது ஒரு நான் காட்டில் எங்காவது தேனை கண்டுபிடிக்கலாம். சரியா? அன்று என்னிடம் பழி தீர்க்க விரும்பாதீர்கள் என்று நம்புகிறேன். ஆஹா, இல்ல இல்ல விலகி இருங்கள் தயவு செய்து. உன் தேனை பார்க்க கொள்ளலாம். முக்கிய விஷயம். அவன் உண்மையாக சொல்றான். இந்த தேனீச்சத்தை கொண்டு வந்தேன். இதுதான். அதில் நிறைய இனிப்பு தேன் உள்ளது. இப்போதே பாந்தாவுடன் கலந்து விடுவதுதான் மீதம். எனக்கு அந்த தோடம் வேணாமே. எனக்கு இதை அசைத்தால் ஜெல்லி கிடைக்கும். அது உரைய பிள்ளை குளிர் பெட்டியில வைங்க. சரி சரி, நான் மரபேற்று பழங்களின் ஜெல்லி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போது பாதாசாத்தன் பழங்களை பெரிய பாட்டிலில் வையுங்கள். ஆனால் உண்மையில்
நான் குவெந்தின் எனும் ஒருவரின் தேனீ கட்டளையுடன் ஏற்பட்ட ஒரு கோணா நேசிக்கிறேன். அதனால் அதே போன்று செய்வேன். தேன் முழுவதும் நல்ல பழங்கள். இது கண்டிப்பாக பாத் சுவையாக இருக்கும். நாம் செல்வோம். கண்டிப்பாக ஸ்கிட்டில்ஸ். உன்னை எமிலிய இன்னல் இனிப்புகளுடன் ஜெல்லி செய்தால் மகிழ்விக்க கூடாது. இதற்கு நான் இந்த இனிப்புகளை பாட்டிலில் நிரப்ப வேண்டும். பின்வருவது நீல நிறம். பாருங்கள், வானவில் நிறங்கள் அனைத்தும். இப்போது அடித்தளத்தை தயாரிக்க வேண்டும். இதற்கு சர்க்கரை காய்ச்சும் நீரில் கரைக்கவும், பின்னர் உருவான திரவத்தை ஸ்கிட்டில்ஸ் பெண்களின் மேல் ஊற்றவும். அதிசயம்! ஒரு துளியும் தவறாமல் இருங்கள். அங்கேதான் இதை சேவைப்படும். இன்றைய சமைக்க நம்ம முடித்து விட்டோம். சாப்பிட ஆரம்பியுங்கள். வேவ் இறுதியாக முடிஞ்சது. நிறைய ஜெல்லி ஒரு அருமையான யோசனை. எனக்கு மிகவும் பிடிக்கும். மிகவும் சுவையானது மற்றும் இனிப்பு மிகவும் அதிகம். நான் சொல்வேன், இல்லை, பாட்டியின் ஜெல்லியை சுவைக்கலாம். அதை பழுத்த செவ்வாழை பழங்களிலிருந்து செய்தாளா? ஆனால் அதை நான் எப்படி பிழிவேன்? இது இயலாதது. எனவே எனக்கு அப்படி ஜெல்லி தேவையில்லை. ஸ்கிட்டில்ஸ் சந்துவின் ஜெல்லியை அனுபவிப்பேன். இது அருமை. இது இன்று உயர்த்த நாயகனாக இருக்கலாம். ஆஹா, நைட் ஸ்பிரிங்டர்னா இந்த முறை நான் ஒரு பெரிய ஓரியோ வேண்டும். இது போல ஒன்று நீ செய்யஸ்டா. Kersa, the chocolates in a cupcake can full சுவைய சேவை. புருமை என்ற பட்ட சருகு வாசனை மிகவும் அற்புதமாக உள்ளது. இந்த சாக்லேட்டை சிறிய சதுரங்களாக 4 அரைக்க பேயாகிறேன். அதற்கு பிறகு அதை திரவமாக உருக வைக்க வேண்டும். ஏனெனில் எனக்கு திரவ சாக்லேட் தேவை. கிட்டத்தட்ட முடிந்ததா? சரி, வாருங்கள். தயார்? எவ்வளவு சூடாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு துறைவியல் சமையல்காரர். நான் இந்த வகையான அபத்தத்தை நிர்வகிக்க முடியும். நீங்கள் இப்போது சாக்லேட்டை அச்சில் ஊற்ற வேண்டும். இல்லை, இது எவ்வளவு வலியுறுத்துகின்றது. சூப்பர் சூடு. இது என்ன? உணவு ஏற்பாணியில் உங்களுக்கு போற்றியதே என்ன? கையுறைகளை பயன்படுத்த வேண்டும். அதற்கானது எல்லாம் எளிமையாக உள்ளது. நம்முடைய வழக்கமான மாவை பற்றி கொள்வோம். அதில் கோகோ கலந்து அதை நன்றாக குழைத்து சிறிய உருண்டைகளாக மடிப்போம். சரி, இவ்வாறே. இவைகளை பாருங்கள், அழகு. சரியான சரள வடிவம். இப்போது நாங்கள் இந்த பந்துகளை வெஃபில் குக்கரில் வைத்து அவற்றை நன்றாக பிழிகின்றோம். இப்போது இந்த கவர்ச்சியான வெஃப்லை பாருங்கள். அப்படியே அருமை. குவெண்டின், என்னை செல்வ அளிப்பது. அது மிகவும் நகைச்சுவையானது. சாதாரண ஓரியோ இருக்கின்றன. எதையாவது சமைப்பதற்கு பதிலாக அதை எடுத்து விடலாமே. நாம சீக்கிரமாக குறிக்கணும். ஒரே ஒன்று சரியா? 2 எமிலியின் முக்கியமானவதான் இல்லையா? இந்த கிரீமை உள்பகுதி அழகு. இன்னொரு ஒன்று ஏன் அப்பா ரொம்ப சுவையாக இருக்கு. இன்னொரு ஒன்று எனக்கு இதுக்கு என் கடவுளே, மெய்யாகவே ஒரியுடடோ இனி. ஆனால் எமிலி எனது ஒரியுடடோ களால் மகிழ்ந்து விடுவாள் என்று எனக்கு ஏதும் சொல்லுகிறது. வழக்கமான கிரீம் மாற்றமாக அனைவருக்கும் அடைமாற்றுமை பயாசின்றது. அப்படியா? என் சாக்லேட் பார் தயார். ஒரு SHKHB SHL கியாரம் அந்த போதும். அந்த இளஞ்சிவப்பு சாக்லேட் முன்னால் குக்கீவை அலங்கரிப்பேன்.
croissant. மற்றொரு துண்டு முடிந்தது. குவென்டின், ஏன் சிவான் விளையாடிக்கிட்டு இருக்கிற? சாப்பிடுவதை நிறுத்துவியா? ஆச்சே நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேனா? ஓச்சே, என்ன பயங்கரம். அது எப்படி? நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீமின் பக்கத்துல என்ன மாற்ற வேண்டும்? ஓ சரி, பின்னும் குக்கீகள் இருக்கின்றன. குருமா சுவையானது. ஒரே ஒன்று மீதம் இருக்கிறது. இதை குறித்த இடங்களில் பரப்புவது. தான் எல்லாம் இருக்கிறது கர்க். அச்சோ, நான் ஸ்வெட்டேத ஓடி. சிறுபிரசப்டோடி. நாங்கள் தயாராக இருக்கிறோம். வென் அபடேட் எமிலி. இதுதான் பெரிய சாக்லேட் சீக் குடிகை. அதை கைட் பெரிய ஊரிலி இப்போதே சாப்பிட விரும்புகிறேன். என்ன, இது சரியாக இருக்கிறது. ஆனால் நிமிஷம், நான் இன்னொரு முறை எடுப்பது என்னால் முடியாது. ஓ, அது மிகவும் கடினம். இனி முயற்சிக்க விருப்பமில்லை. ஓ, இது என்னவோ? பாட்டி அதை பண்ணி இருக்கிறார் போல. மேலும் பூண்டு பருப்பு உள்ளே இருக்கிறது. ருசிகரமானது. எப்படியோ இதுவோ ஓரியோ அல்ல. அதனால் இது என்ன? வாவ், இதற்குள் பிங்க் நிறம் கொண்ட பூரிப்பு உள்ளது. மேலும் இது இழுகுகிறது. வாவ், நான் கூட ஒரு புண்ணாக்க முடியுமா? அது அற்புதம். குவென்டின், உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நான் கிரீம் சாப்பிட்டேன். என்னால் அந்த சுற்றை வென்றேன். இந்த முறையாவது எனக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும். அதுக்கெல்லாம் மேல எனக்கு ஒரு சாண்ட்விச் சாப்பிடணும். எங்களுக்கு மிகவும் ருசியானவற்றை எடுக்கிறோம். ஸ்ட்ராபெரி ஜாம், நூடெல்லா, சாக்லேட் முகம். நிச்சயமாக நீங்கள் திறக்க வேண்டும். யார் வேலை பண்ணல? என்ன குவென்டின், விட இருக்க முடியுமா? எளிதாக பாட்டி. இது உங்களுடைய ஸ்ட்ராபெரி ஜாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆஹா, இன்னும் ஷாட்டேவை தின்று விட வேண்டும். எதிர்ப்பு தெரியாதீர்கள். நான் அது சாண்ட்விச்சுக்கு தேவை. அது என்ன திருப்பி கொடு. சாரி, சாண்ட்விச் தேவைப்படுமே. நம்ம சாக்லேட் சாண்ட்விச் பண்ணணும். ஆமாம், அது அல்லது இது ரொம்ப நல்லது மற்றும் ரொம்ப ருசியானது. மெழுகு விரிதல் அடிப்பகுதியை ரொட்டியின் மீது விட்டு நன்றாக பரப்பவும். பின்னர் வேறு ஒரு துண்டுடன் ஒன்றை வரைய முடித்து விட்டேன். உதாரணமாக ஓர் பாண்டாவின் தும்பிக்கையை காணலாம். ஆஹா, அதை பாருங்கள். அது அழகா? மேலும் எமிலி சாதாரண சாண்ட்விச்சை கேட்டார். இனிப்பாக இல்லை. நான் சீசினால் தொடங்குகிறேன். முதலில் அதை சிப்குச்சி போல சுருட்ட வேண்டும். சிறப்பு. அடுத்து ரங்கி சேர்க்க வேண்டும். அதனை சேர்த்தளவிற்கு அது அதிகமானதாக இருக்கும். இறுதியில் நிறமிகுந்த நிறமுள்ள சீஸ் குவிகள் கிடைக்க வேண்டும். அதை பின் அந்நிய சுண்டை போனில் பிரெடுக்கு அதன் மேல் தெளித்து சாம்பல் இன்னொரு துண்டில் மூடப்படும். ஆஹா, நல்ல நிறங்கள். அடுத்து இவ்வாறான ஒரு சிறிய அடுப்பு பயன்படுத்தப்படும். இது சில வினாடிகளில் செய்யும். அது ரெடி. இப்போது தேவையானது அழகான பரிமாறல் மற்றும் நிச்சயமாக சலாட் இலை மீது. நீ பார்ப்பாய். போரிங். என்னுடையது அழகாக உள்ளது. நீ தயாரா? என்ன என்ன செய்யறதுன்னு தெரியல. கிடைச்சது எதையோ வைத்து ஒரு சாண்ட்விச் செஞ்சுக்குவேன். எனக்கு பரவாயில்லை. ஓ, முக்கியம், அது எங்காவது இருக்கணும். அதை இரும்பு கொண்டு சூடுபடுத்துவேன். சரிதானே? அது எங்கே? ஓ, இதோ அது. இது வேகமான வழி. என்ன? ஐயோ, நான் ரொட்டியை எரித்து விட்டேன். ஏன் நாள் பண்ணிக்குவோம். அருவருப்பாக இதுக்கு பதிலாக சமையல்காரரிடமிருந்து ஒரு சாண்ட்விச் வாங்குவேன். லைப்பை மேலும் இது மிக நேர்த்தியானது. வாவ், மற்றும் பனியன் இழுத்து நீளுகிறது. எனக்கு பிடிக்கும். முயற்சி செய்வோம். ஓ, ரொம்ப சுவையானது. எனக்கு இந்த சீஸ் மிகவும் பிடிக்கும். இருந்து கியூட் இப்படி இப்படி சாப்பிட்டு பார்க்கணும். அவளை மாஸ்டர் நெய் தோணுறானா? ஆம், அது எவ்வளவு ருசியா இருக்குது. பாட்டி, அற்புதம். என்னால் விரும்பி கேள முடிகிறது. ஆமாம், செல்வாக்கிற்காக வாழ்த்துக்கள். நீங்கள் வென்றீர்கள். நீ அருணித்திருப்பதை நான் அறிந்தேன். கொள்ளு பாட்டி.
பெண்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள். என்னை வந்து கண்டுபிடித்ததை நம்ப முடியலை. உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு இருக்கிறது. சரி, கொஞ்சம் ஐஸ்கிரீம். நீ இருந்திருக்க. சாக்லேட் பார். ஓப்ஸ், மன்னிக்கவும். நீங்க பீஸா சாப்பிட்டீர்கள். சரி, நான் சென்று வருகிறேன். ஆப்பிள் 5 நட்சத்திரங்களை அளிக்கிறேன். வாவ், டெலிவரி பணியாளர் மிகவும் வேகமாக வேலை செய்கிறார். எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது. ஓ, அது என் வீட்டின் கூரையின் மீது உள்ளது. இருங்கள், என்ன செய்வதை நான் அறிவேன். என் வீட்டை அலங்கரிக்க இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு ஐஸ்கிரீம், சில பிங்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், 2 டோனட்ஸ்கள், காட்டன் கேண்டி வேண்டும். எனக்கு அது பிடிக்கும். இங்கே இன்னும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இருந்தால் நிறைவாக இருக்கும். மற்றும் சில இளஞ்சிவப்பு வண்ணம். ஓ, இது கனம். சரி, நான் முடித்து விட்டேன். இப்போது இதை என் வீட்டின் மேல் ஊற்றுவது மட்டுமே செய்ய வேண்டும். முதலாவதாக நிலையை தொடங்குவோம். சென்று விட்டோம். ஏற்கனவே கூரை அலங்காரம் முடிந்துவிட்டது. இப்போது எல்லைகளுக்கு சில வெப்பித்த கிரீம். இது ஆச்சரியமான அழகும் சுவையும் கொண்டது. நிறையுள்ள பந்துகள் நிச்சயமாக எப்போது பெருசாகாது. மேலும் 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 காத்திருக்க ஏதோ இல்லை. கேக்கில் சேரி, ஆனால் என் நிலைமையில் வீடு முடிந்தது. அழகானது. ஓ, சாக்லேட் வாங்க, இதோ போகிறோம். அது வலித்தது, ஆனால் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். என் சாக்லேட்ல NMC 2 வைக்கலாம். இப்போது நான் இதை ஊதப் போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப பெரியதா இருக்குது. அருமையா உள்ளது. சற்று கனமாக இருக்கிறது, ஆனால் நான் இதை என்னுடைய கூரைக்கு இணைக்கப் போகிறேன். சிறப்பாக உள்ளது. பிரிட்டுனி என்ன செய்ய போகிறாள்? ஓ, நான் என்னுடைய பீட்சா தாக்கத்திலிருந்து எழுந்தேன். அது நன்றா? ஓ, அது அழகாக உள்ளது. மேலும் அதன் மனமும் அற்புதமாக உள்ளது. மிகவும் ருசிக்கிறது. சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது. என் பீட்சாவை கூரைக்கு போடுவோம். அதுவும் எளிது. ஆஹா, அருமையானதாக தெரிகிறது. அடுத்ததுக்கு செல்வோம். டோன்ட்டை பாருங்கள். அதாவது இது எவ்வளவு சுவையாக உள்ளது பாருங்கள். நான் கண்டிப்பாக என் வீட்டை கொண்டு அதனை அலங்கரிக்க வேண்டும். சுவரில் 2 லாலிபாப்ஸ் வெடிக்கலாம். அது கேடு செய்யாது. ஓ, இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சர்க்கரை கசகசாவிலான வேலியை மறைப்பதும் நல்லா இருக்கும். இதில் சிலவற்றை வைத்து ஒன்போசிய ஒரு ரிப்பனை கட்டி விடுவோம். இது அழகானது. இது நான் ஒரு கனவில் இருப்பதாக இருக்கிறது. ஹே குலோய், உன் சாக்லேட்டுடன் என் மைதானத்திலிருந்து வெளியே போ. ஏதோ ஒன்றும் செய்யாதீர்கள். நான் என்னுள் அழகிய வீடும் தோட்டமும் அமைக்க விரும்புகிறேன். சரி, அதற்கு சில சாக்லேட்டுகள் மற்றும் மால்டீசர் சாக்லேட் பந்துகள் தேவை. ஆவேசமாக இருக்கிறது. அவற்றுடன் முழு வீட்டையும் உருவாக்குவது. வீட்டின் அலங்காரங்களை எப்போதும் சேர்த்தவுடன் உண்டு கொண்டிருக்க முடிவது மிகவும் கூழு. சில எம்சால் அதை பிரகாசமாக்க வேண்டும். நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். அது கிட்கேட் பேக்கேஜ்களால் செய்யப்படும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பிரிட்டினி, நான் ஏற்கனவே என் நாம் பிடித்த ஃப்ரைஸை நினைத்து வீட்டை அலங்கரிக்க தொடங்கிவிட்டேன். அருமை. இப்போது சில சாஸ் ஜார்களை வைத்து ஒரு வேலியை உருவாக்குகிறேன். நன்றி. என் பிடித்தவர்கள், ஆனால் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள். நன்றி. சரியான அலங்காரம். ஆஹா, இதை பாருங்கள். இசோவில் பார்ஜர்களும் மற்றும் என் ஜன்னலில் பீட்சா ஃப்ரேம். ருசியானது. வாவ், இது ரொம்ப நான் மிதிந்து விழுந்து விட்டேன், ஆனால் நான் சரியாக இருக்கிறேன். வாங்க. ஓரியோ நடைப்பயிற்சி செய்யுங்கள். சரி, நாம் புறாவாரை மீதிலிருந்து சாக்லேட் நீரூற்று மீது நடக்க போகிறோம். ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அரும்பாகம். அதை பார்த்து பாருங்கள். என்னுடைய முன்னோடி இப்போது சாக்லேட் இல்லை. இது இங்கே இருக்க போகிறது.
அது வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான ஒன்று திட்டமிட்டிருக்கிறது. எனது பிரியமான ஹப்பா பப்பா பப்பிள் கம்பு. இது மிகவும் ருசியானது. ஒன்றை பயிரிடுவோம். எனக்கு ஹாட் டாக் சமைக்கப்படுகிறது. நான் கோக் குடிக்கிறேன். ஹே கண்களே, ஹாய் அண்டைவர்கள். என்னால் எந்த கன்னிகளும் ஹாட் டாக் விரும்பும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் அதிகமாக இனிப்பு விரும்புகிறவர்கள். நாம் நகர்வோம். வீட்டுக்குள் மிகவும் சலிப்பாகவும் சுவையற்றதாகவும் இருக்கிறது. நாம் ஏதாச்சும் செய்யணும். நாங்கள் அதை சரி செய்ய போறோம். மேசையையும் நாற்காலியையும் இங்கே வைப்போம். எனது பிரியம் சோடாக்களும் ஸ்நாக்ஸ்களும். இது மிகவும் நல்லா இருக்கிறது. அங்குங்கள், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கொஞ்சம் எல்டாய் விளக்குகள் மற்றும் என் விருப்பமான உணவு பற்றிய எனது விருப்பமான போஸ்டர்கள். ஒரு பீட்சா போடு. முடிந்தது. என் வீடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது அருமை. என் வீடு உள்ளே மிகவும் மனமுடைந்ததாக உள்ளது. நாம் அதில் ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே ஒரு தேநீர் சேட்டுக்காக ஒரு சாக்லேட் தட்டு. ஓ பாப்பா, நீ என் வீட்டை பாதுகாப்பாய் கவனிக்க போகிறாய். உயோ, இது மிக அருமையாக இருக்கிறது. இதில் பல பொருட்களுடன் நிறைந்த ப்ளூ சேலார். அது கடினமானது. இந்ததை பாருங்கள், அருமையாக இருக்கு. நம்ம செஞ்சுரிப்போம். தாயர்சே, எனக்கு ஒரு மிகச்சிறந்த யோசனை வந்திருக்கின்றது. நான் எனது விருப்பமான சாக்லேட்களின் படங்களை சுவற்றில் தொங்க வைக்க போறேன். ஒரு கொடுக்காய் செடியை மற்றும் ஒரு பண்ணை குழந்தையை வைக்க போறேன். நான் முற்றிலும் அதிவேகமாக இரவு. என் தலையணையை பாருங்கள், இது மிக குளிர்காக தெரிகிறது. ஓ சரி, நான் இங்கே ஒரு மேசை வைக்க போகிறேன். அதில் புது பேகாரிகள் இருக்கும். அழகாக இருக்கும். ஒரு தெரிவனமும் ஓய்ந்து லேசாக கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் சுவர்கள் மிகவும் சலிப்பானதாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஐடியா தான். நான் சுவர்களை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிக்கலாம். அது மிகவும் அழகாக இருக்கும். நம்ப முடியவில்லை. அதிலின் மேல்புறமும் எப்படி? சரி, என் பிறந்த நாள் விருந்த பரிசான கற்பூரவல்லி இருக்கிறதே, அதை மேல்புறத்தை சேர்த்து விடுவோம். அப்புறம் எனக்கு இனிமையான சர்க்கரை மேகத்தியாகுப்புடன் அழகிய மேல்புறம் இருக்கும். இது அழகாக இருக்கிறது. சில விளக்குகள் மற்றும் மந்திரம். அதை பாருங்கள். வாவ், உங்கள் வீடுகள் நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது. ஹலோ மிஸ்ஸஸ் மோனிகா. கிரேஸ், நீ மிட்டிங்களை ஏன் அணிந்து இருக்கிறாய்? நம்ம ஸ்ரீல இருக்கிறோம், தெருவில இல்லை. உன் கைகளை எங்கு வைத்திருக்கிறாய்? ஓ, நீ கேக் அலுவலகத்திற்கு கொண்டு வர முடிவு செய்தாயா? இல்லை, அதை செய்ய முடியாது. நான் கடந்தேன். கிடையாது, நிறுத்து. நீ எதை எடுத்து செல்ற? ஓ, அது என்ன? ஒரு உலக வரைபடம். பார்க்கலாம். அதுதான், என்னை விட முடியாது. வகுப்பறையில கேக் வேண்டாம். போங்க, வருந்துகிறேன். சரி, இன்னும் யாராவது வகுப்பறைக்குள் உணவு கொண்டு வருகிறார்களா என்று பார்க்கலாம். நான் அப்படியே செய்ய முடியும். நான் அவளை கடந்து விடுவேன். யார் ஓர்த்தது? கிரேஸ். ஹாய் மிஸ் மோனிகா. நான் சொன்னேன் கிடையாது. இங்கிருந்து வெளியே போங்கள். என்ன அற்புதமான நாள் இல்லையா? இல்லை. துமேசம் துர்கனின் ஃப்ரிகேனி வைத்து இனிஸ்வரியோடு பண்ணல. இறுதியில துபலி பண்ணது. நான் ஒரு கேக் கொண்டு செய்ய முடியுமா? ஓ, நான் பறித்து பிடித்தேன். கிரேஸ் கேக்குடன் திரும்பி வந்தார். அவளை ஜாதியில் வரவிட மாட்டேன். பதிலை பிடிக்கவும் மகளே. ஆஹா, பெரிய கூப்பா பூப்பாஸ் என்னை நோக்கி பறக்கின்றன. என் கேக். ஓஷ், இது உறுதியாக ஒரு ஸ்ட்ரைக். நல்ல வெடி. கிரேஸ், நீ கேக் கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பா உன் பெற்றோரை அழைத்து வைப்பேன். எனக்கு இது பார்க்க சொல்லுங்கள். ஆசிரியரோட புத்தகங்கள் நல்லபடி இருக்கிறது. நீங்கள் வகுப்பறைக்கு போகலாம். பாடம் விரைவில் தொடங்கும். நன்றி மானிகா மிஸ். இப்போது நான் உங்களிடம் அனைத்தையும் கூறி உங்களுக்கு காட்டுவேன். ஒரு துண்டை கொண்டு செல்வது நேர்மையாகவும் போதாமலும் இருக்கும் என்று நான் முடிவு செய்தேன். வணக்கம் லிலி, நான் ஒரு பெரிய கேக் கொண்டு வந்தேன். அதை நான் எங்கே மறைத்தேன்?
சரி, என்னுடன் பிழை. அதை பார். நீங்கள் உண்மையில் கேக்கை உள்ளே கொண்டு வந்தீர்களா? ஓ மை காட். குறிப்பிட்ட சில முயற்சிகள் வெற்றி பெறல. ஆனா நான் இன்னும் ஆசிரியர் அருகே சென்று விட்டேன். ஆனா இப்போது எனக்கு இந்த கேக் இருக்குது. இது ராஜா இருக்குது. இதை சுவைக்க விரும்புறேன். லிலி வாங்க. இது சுவை. நீங்க எப்படி இருக்கீங்க? மிகவும் ருசி. அது எனக்கு கொடுங்கள் தயவு செய்து. மிச்சு கண்டிப்பாக. மிச்சு. இதோ உங்களுக்காக. நன்றி. ஓ எனக்கு தெரியும். மிஸ் மோனிகா கவனிக்கும் முன்பு சாப்பிடுகிறோம். எம் அல்ஜிப்ராவை மகிழ்விக்கும். நன்றி. எவ்வளவு ருசி. வகுப்புக்கு செல்லலாம். நின்று விடுங்கள். அது மட்டும் தானா? ஆனால் இங்கே பல எம்ஸ் இருக்கின்றன. நான் அதை திருப்பி தர மாட்டேன். கிரேஸ் மூச்சா பிடிக்காதே. எனக்கு ஒரு சாண்டி வேணும். இல்லைன்னா எல்லாமே குப்பையில போகும். நம் ஃப்ரிட்ஜ் அணைச்சிட்டோம். ஓ இது எனது M&M. ஓ இல்ல மிஸ் மணிகா, நீங்க எப்பவும் கொடூரமா இருக்கிறீங்க. கிராஸ் வகுப்பு எந்த நிமிஷத்திலாவது ஆரம்பிக்கும். வேகமாக முடிவாக. எல்லா மாணவர்களும் எங்கே? ஓ குவென்டின், என்ன அழகான வேஷம் உங்களிடம். மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. ஹலோ ஹலோ இருங்கள். ஏன் அந்த தொப்பியை அணிந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன மறைக்கிறீர்கள்? சோடா திரும்ப கொடு. அது கண்டிப்பா காண்டி பின்னில் போகும். நான் எதையும் கேட்க விரும்பல. உடனே வகுப்பறைக்கு போய் தயாராகு. மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. சாக்லேட்டை எங்கு மறைக்கலாம்? உங்க பைகளை காண்பீங்கள். இதோ. அது எந்த அல்ல. எனக்காக நான் அடுத்த இனிப்புகளையும் வாங்குறேன். அப்புறம் நீங்க வகுப்பறைக்கு செல்லலாம். சரி வேலையை தொங்கிட்டேன். வலியவங்க சமரவீனாந்தவங்களா இருக்கிறாங்க. குழந்தைகள் அதாவது இன்னும் வகுப்பிற்கு போகிறார்களா? எவரும் இருப்பதாக தோன்றவில்லை. மிகச்சிறந்த எல்லா இனிப்புகளையும் சாப்பிடலாம். ஆழத நாள் வருது. ஓ அன்பு கூர்ந்து நான் நேசிக்கிற அனைத்தும் எனதுதான். இங்கே நான் சாக்லேட்ல மூழ்குவேன். வீட்டுக்கு வந்து அனைத்தையும் முயற்சிப்பது நல்லது. அதற்கு பதில் வகுப்பறைக்கு போவது. மிஸ் மோனிகா. ஆமாம், நாங்கள் மிட்டாய் எடுக்கலாம். வாங்க பெண்களே, வாங்க. விழிக்காதபடி சும்மா இருங்கள். போகலாம். என்னிடம் பல சீரல் உள்ளது. என் வகுப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிஸ் மோனிகா இங்கே. மிஸ் மோனிகா, நான் வகுப்புக்கு போகலாமா? ஆய்வு முடிந்த பிறகு மட்டும். நீ இனிப்பு கொண்டு வருகிறாய். ஒப்புக்கொள். உன் பாக்கெட்டில் சாக்லேட் மறைத்து இருக்கும் என்று நான் அறிவேன். நான் இப்போ எவ்ரிதிங் தரப்பேன்னு வாங்க. ஆம், அவை கீழே விழுந்தது. அருமை, சரியானது. இப்போது நீ சுத்தமாக இருக்கிறாய். வகுப்புக்கு செல்லலாம். ஆனால் என் சாக்லேட். மிஸ் மோனிகா வெர்சியும் உறுதி சார். நன்றாவது இஸ்டின்டன். ஓ ஸ்டாயிஸ், எனக்கு ஒரு அருமையாச்சு சாவந்திரி. நான் நிறமுள்ள ஹிபாபுபா நகங்களை பண்ணலாம். அது நிஜமா இருக்கும். மிஸ் மோனிகா அதை கண்டிப்பா தவற விடுவார். எனது நகங்கள்ல முயற்சித்து பார்க்கலாம். பூர்த்தி சிறிது பீன்ஸ் பார்ப்பு. உன்னால கைக்குற்றிகளையும் ஆராய வேண்டும். மிக கவனமாக. ஓ எதுவும் இல்லை. உன் வாய்க்குள் ஏதாவது மறைத்துள்ளாயா? அது காலியாகவே உள்ளது. உன் காதுகளையும் நன்றாக பரிசோதிக்க எனக்கு அவ்வாறு அனுமதித்தரு. அனைத்து விஷயங்களும் தெளிவாக உள்ளன என்று தெரிகிறது. இப்போது நீ செல்லலாம். காத்திருக்கவும். அழகுக்கு என்ன சென்டி லில்லி? புதிய மினிக்யூர். சமீபத்துல ஒரு புதிய மினிக்யூர் மணிக்கூர் செய்கிறாய். வா லில்லி, நான் உடனே அங்கே வருகிறேன். ஓ அழகான நகங்களுடன். அரிச்சகம் என்னோட கிரேஸ் செம்மழகு. ஆனால் மேய்ச்சுகிறேன். சுபீதத் சீபடத்துக்கு நகம் சீப்படலாம். என்ன வைஷ்யஸ்பிரி சாட்சியம் ஆயிடுச்சு. பப்ளி நகங்கள். மிஸ் மோனிகா கூட கவனிக்கல. நான் அப்புறம் 5 ஸ்டம்ப இனிப்புகளை எடுத்து வகுப்பறையில் சென்று விட்டேன். ஓ ருசியாக இருக்கின்றது. எங்க கண்களுக்கு நம்பிக்கை வரல. எனக்கு கவலை உள்ளது. கிரேஸ், நீ நல்லா இருக்கியா? சரி, நான் என் உட்கார வேண்டியதை சாப்பிடுறேன். எவ்வளவு நகைச்சுவையான வீடியோ. நான் அதை குவென்டினை காட்ட வேண்டும். ஓ மை காட், சூப்பர் ஆப். அதை பாருங்கள். அதை பார்த்து அங்கே அவரிடம். மிஸ் மோனிகா இன்னும் அலுவலகத்தில் அடிக்கடி இருக்கிறாரா?
இல்ல எனக்கு சாக்லேட்டுடன் அவளை கடந்து செல்ல முடியாது. என்னையாவது யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. நான் சாக்லேட்டை ஒரு போன் போல மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் வெறும் ஸ்டிக்கர்களை ஒரு போன் வடிவத்தில் HD சாக்லேட்டை ஸ்டிக்கர்களால் சுற்றி போட வேண்டும். அதே போல அருமை. உள்ளே சாக்லேட் இருக்கிறது என்று யாரும் யூகிக்க மாட்டார்கள். நானே யூகிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக என் லைஃப் ஹேக்க பார்த்து போகலாம். உண்மையான போனை இங்கே மறைத்து வைப்போம். ஆனால் சாக்லேட் போனுடன் செல்லலாம். வணக்கம். ஆம் அம்மா, ஓரளவுக்கு சரிதான். மாலை வணக்கம் செல்வி மோனிகா. நிறுத்து. உன்கிட்ட என்ன இருக்குது? நான் எங்க அம்மாவோட பேசுறேன். சரி. பிங்கோ. ஹூரே, இது வேலை செய்தது. நம்ப முடியல. இந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது? உன்னிடம் 2 போன்கள் உள்ளதா? என்னை ஏமாற்றுகின்றாய் போல் தோன்றுகிறது. ஜேமி, உன் ஜேபில் உள்ளதை எடுக்க இருக்கும் உண்மையான தொலைபேசி எனக்கு தெரியும். எனக்கு 2 கைபேசிகள் உள்ளன. 2லும் அம்மாக்கள் எனக்கு அழைக்கிறார்கள். எனக்கு எல்லாம் புரியுது. இந்த போன்கள் ஒன்று நிச்சயமா எங்களிடத்து அது உள்ளது. அவை ஒரே மாதிரியான தோற்றம் கொண்டவை. ஆனா இதுவே உண்மையில இல்ல. இது சாக்லேட் இல்ல. செல்லட்டும். என்னை என் எடுத்துக் கொள்ளலாமா? நான் மதிய உணவு சாப்பிட மறந்து விட்டேன். ஆமா, நான் வகுப்பில் சாப்பிட்டு உங்களுக்கு பிறப்பிடம் அலுவலகமா இல்ல திரைமறையில? மீண்டும் மிஸ்ஸஸ் மோனிகா, சாக்லேட்டுகளை குறித்து யோசிக்கிறியா? முடியாது கிரேஸ். சரி, உள்ளவா. லில்லி, இல்ல நீங்க பாப்கார்ன் தர முடியாது. சாப்பிடும். குவென்டின், இப்படி பாறைக்கு பண்டுட்டியா இந்த உணவறைக்கு? கண்டிப்பா ஆபீஸ்ல இல்ல. நான் எப்படியாவது யோசிக்கணும். ஓ ப்ளீஸ், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என் உணவை எல்லாம் எழுத்துல மறைக்கிறேன். புத்தகம். இறுதியாக கணித பாட புத்தகம் பயனுள்ளதாக இருந்தது. இது எனது முழு மதிய உணவை சரியாக பொருந்துகிறது. நல்லா மிஸ் மோனிகா கவனிக்க மாட்டார் என்பதில் வழி இல்லை. இதை பார்ப்போம். நான் எப்படி புத்திசாலி? நான் கண்டிப்பா வகுப்புக்கு செல்றேன். ஓ லிலி, எனக்கு கண்ணாடிகளை கேடுங்க. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் கத்திரிக்காய் அசைப்புகளை விளக்கம் செய்கிறேன். நான் ஒரு புத்திசாலி போல நடிக்கிறேன். நிறுத்து. நீ என்ன எடுத்துக்கொள்கிறாய்? சிருஷ்டிக்கு பாடநூலா சங்கீத் தருஷ்யம். ஹூம், அது சரி. குவென்டேன், ஏதாவது புரிஞ்சுக்கல. பாடநூலை திருப்ப வேண்டும். நீ கியூல் ரேஸ் செல்லலாம். நன்றி செல்வி மோனிகா. அவள் கவனித்தாளா என்ன நினைத்தேன். ஹூரே, நான் தேர்ச்சி பெற்றேன். இப்போது இளமனதுடன் மதிய உணவை கொள்ளலாம். எனக்கு இனி கண்ணாடி தேவையில்லை. நான் மிகவும் பசிக்கிறேன். நிச்சயமாக பசிக்கிறேன். நகெட்ஸ் முதல் தொடங்கலாம். அவற்றின் நறுமணம் அருமையாக உள்ளது. வாயில் நீரூற்று பெருகுகின்றது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இது மெக்டொனால்ட்ஸ். நானும் விரும்புகிறேன். ஹூம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக உள்ளேன். ஓ மை காட், குவென்டின், நீ அதை எப்படி செய்ற? நீ ஒரு புராணவியலாளர். சுரக்கலாம். நான் சொன்னிட்டேன். எப்ப நாம சுவையுள்ள உணவை சாப்பிடலாம். எப்போதும் என் அகப்பமேனோ ஃபாண்டா சோடாவை என் லாக்கரில் வைக்கிறாள். அதை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அதையுடன் நான் வகுப்பரங்கத்திற்கு செல்ல அனுமதிக்காது. ஓ லிலி, வணக்கம். தினமும் அறிவை அடையும் புத்திசாலி மாணவி. எனக்கு உன்னை பற்றி பெருமைப்படுகிறது. இப்படியே நான் மேட்ச் அவசரனா இருக்கணும். ஓ கிரேஸ், நீங்க விதியியல் படிக்க துவங்கிவிட்டேன். இது என்ன மிகவும் ஆர்வமாக்குகிறது. நான் இந்த குழாயை மற்றொரு படிகத்துடன் கலந்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் இன்னும் தெரியவில்லை. வீட்டில் ஒரு பரிசோதனை மேற்கொள்வது சாத்தியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ அதுதான். நான் சோடாவை சோதனை குழாய்களில் ஊற்றலாம். நீங்கள் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன்? அது எனக்கு கொடு. நன்றி. நீ இப்போ கிளம்பலாம். ஆஹா, இது எனது. சூப்பர். இப்போது இந்த ரசாயனங்களை எல்லாம் ஊற்ற வேண்டும். சோதனை குழாய்களை விடுவிக்க. அடடா, என்ன பரிதாபம். என்ன அருவருக்கத்தக்க விஷயம். ஓ துப்புரவு பணிப்பெண், நான் என்ன செய்தேன் என்பதை கண்டுபிடிக்காதிருக்க வேண்டும். ஓ என்ன நடக்கிறது? மிஸ் மோனிகா சோடாங்கிற ஊனாட்டாங்களா? சரியா, நானே இதை இந்த குழாய்களில் ஊற்றி விடுவான். நன்று. வெவ்வேறு சுவைகள் கூட. அருமை. வணக்கம் மிஸ் மோனிகா. வணக்கம் கிரேஸ். உங்களுக்கு ரசாயனத்திலும் ஆர்வமா? அற்புதம். நன்றா பண்ணதாய். நன்றி. நான் வகுப்பறைக்கு உள்ள வரலாமா? நான் உங்களுக்கு ஏதாவது காட்ட வேண்டும். என்னோட வாருங்கள், உட்காரவும். நீங்கள் அதிர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது. ஆனால் நான் உட்பொதிகளின் ஆசிரியராக இருந்தாலும் எனக்கும் அறிவியல் ஆர்வம் உள்ளது. நமது பொருட்களை கலந்து விடலாமா? ஒரு பாதுகாப்பான பரிசோதனை ஒன்றை நான் அறிவேன். இந்த குழாயை எடுத்து இதில் ஊற்ற வேண்டும். ஓ விட ஒன்றை சங்கரை செய்வா பண்ணு. இல்லை மிஸ் மோனிகா பண்ணருக டிவோர்ஸ்ன. ஓ
தீரசு முரண் தோளமடை எதிர்வினை. ஊஃப், என்ன இது? என்னது இது? என்ன சின்னது சோடாவை போல மணக்கிறது. இனி என்ன பண்ண கிரேஸ்? நான் விழுக முடியும். இது எல்லாம் நான் குடித்து விடுகிறேன். பின்னர் என்னுள் வேதிப்பு நடக்கும். என்ன, அதுதான் ஆரோக்கியமாக இல்ல. அவள் என்னை